சன் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட். நம்ம இந்தியாவில் எஸ்யூவி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் மைண்டில் வர்றது மகேந்திராவோட XUV 700. அந்த கார் நம்ம இந்தியன் ரோட்ஸில் நிறையா பேர் பார்த்துருந்தோம். அந்த கார் பயங்கர சேல்ஸ்லேயும் பீக்கில் இருந்துன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட காரு 2026 வரும்போது ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டாக XUV 7X1 புது நேமில் இந்த கார் மகேந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க. கார் நம்மக்கிட்ட இருக்குது. குவிக்கான ஒரு வாக் அரவுண்டை டக்குன்னு பார்க்கலாம். நான் உங்கள் வால்டர், இது உங்கள் ஆட்டோஸ்பாட். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து பார்த்தோம்னா இந்த ஃபேஸ் கிரில்ல இவங்க இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க க்ளோஸாக போய் பார்ப்போம். லுக்ஸ் வைஸ் பார்க்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நமக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த ஃபாக் லேம்ப் புது செட்டப்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED DRLs கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் ரன் த்ரூ ஆகிற மாதிரி ஒரு ஃபாலோ செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்க லுக்காகவும் மேசிவாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் ஹுட் பார்த்தோம்னா இந்த மஸ்குலர் ஷேப்பை ஃபாலோ பண்ண ஒரு SUVக்கு அந்த ஃப்ரண்ட் ஹுட்லேயே அந்த மஸ்குலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் வைஸ் ஃப்ரண்ட்டில் எந்த குறையுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான கார் நம்ம முன்னாடி வருதுன்ற ஃபீலை இந்த மகேந்திரா XUV 7X1 அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இதில் 19 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் டைமண்ட் கட் அலாய் லுக்ஸ் வைஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இந்த சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே இந்த ORVM கீழே குட்டியாக ஒரு கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள நமக்கு சென்சார்ஸ் மூலயமா நம்ம 45 டிகிரி ஆங்கிளில் நமக்கு எந்த சைட் டர்ன் பண்ணாலும் உள்ள நமக்கு எவ்வளோ கீழ் லீன் ஆங்கிள் இருக்குது, கீழே எந்த கல் இருக்குன்னு பார்க்குற அளவுக்கான ஒரு நல்ல ஃபீச்சராக அது நம்ம சொல்ல முடியும். அடுத்து இதில் நமக்கு ஸ்மார்ட் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்தோம்னா நம்ம கீயை சென்ஸ் பண்ணி இந்த டோர் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணோம்னா இதனால் நம்ம ஓப்பன் பண்ண முடியுது. இந்த மாதிரி பயங்கரமாக சின்ன சின்ன டீட்டெயிலிங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா நமக்கு XUV 700க்கும் இதுக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த 19 இன்ச் அலாய் வீல்ஸ் லுக்ஸ் வைஸுக்காகவும் சரி, ப்ராக்டிகாலிட்டி படியாகவும் சரி நல்ல செட்டப்பாக இந்த XUV 7X1 இருக்குன்னே சொல்லலாம். ரியர் சைடில் இப்போ நியூ நேம் பேஜிங் வருது. XUV 7X1 நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ரியர் சைட்லேருந்து பார்த்தோம்னா நல்லாவே ஒரு லுக்கில் இருக்குது. அண்ட் ரியர் சைடில் நமக்கு சென்சார் கேமராக்காக இந்த பேஜிங் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நியூ மகேந்திரா பேஜிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல கேமரா பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற சென்சார்ஸும் இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ரியர் சைட்லேயும் பார்த்தோம்னாலுமே இது அந்த காருக்கும் இந்த காருக்கும் தனித்துவமாகவே இருக்குன்னே சொல்லலாம் டிசைன் வைஸில். நெக்ஸ்ட் இந்த காரோட முக்கிய செல்லிங் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த 3 டிஸ்பிளே செட்டப். நமக்கு பேஸ் மாடல்லேருந்து இந்த 3 டிஸ்பிளே கொண்ட செட்டப் இந்த XUV 7X1 நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க மகேந்திரா சைடில். இந்த கடைசியாக இருக்கிற ஸ்க்ரீனில் மட்டும் நமக்கு யூடியூப், ஜியோ ஹாட்ஸ்டார் மற்ற OTT பிளாட்ஃபார்ம்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி இங்கேருந்து பார்த்தோம்னா நல்ல ப்ரீமியமான ஒரு நல்ல டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் செட்டப்பும் கொஞ்சம் நல்ல லெதர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அவங்க ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் இப்போ ஓட்டுறது மேனுவல் கார். இதில் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. இதில் நமக்கு மற்ற செட்டப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. 65 வாட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நமக்கு நார்மல் USB செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேமரா ஆன் பண்ணோம்னா கேமரா ஆப்ஷன் இதெல்லாமே இங்கே டச்சில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ஃபுல்லாக லெதரேட் பண்ணியிருக்காங்க. லெதரோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட்டு அந்த கோல்டு அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நமக்கு 4 சீட்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் அப்புறம் பில்லியனுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற மெயினாக இருக்கிற 4 சீட்லேயுமே நமக்கு வென்டிலேட்டர் சீட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு 360 டிகிரிக்காக ஒரு மேசிவான ஒரு ஸ்பீக்கர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மியூசிக் செட்டப் நமக்கு 360 டிகிரியில் கிடைக்கணுன்றதுக்காக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இந்த பேனல் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ஒரு பிளாக் கலரில் ஸ்ட்ராங்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. சம்கேஸ் இப்போ நம்ம கை வச்சு இங்கே ட்ரைவ் பண்ணுறோம்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த காருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னால் சொல்ல முடியுது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ORVM கீழே குட்டி குட்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்க்கை நமக்கு ரொம்ப ஈஸியாக்கிறது தான். இப்போ பாருங்கள், நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன். எனக்கு கீழே அந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் இருக்குது, நமக்கு திருப்பறக்கு ஏற்ற வசதி இருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அந்த இதில் நமக்கு காட்டுது. அதே தான் நமக்கு லெஃப்ட் சைடில் நான் இண்டிகேட்டர் போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வியூ இருக்குது, இங்கே எந்த கல் ஏதாவது இருக்கான்றதை நம்ம இங்கேனால பார்க்க முடியாது. ORVMக்கு கீழே இருக்கிற விஷயத்த கூட இதில் காட்டியிருக்கிறாங்க.
இந்த ஃபீச்சர் பர்சனலி ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இந்த காரில் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கோ டிரைவரோட சீட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயுமே நமக்கு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் நம்ம ஏறி உட்காந்தா நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது. நமக்கு நல்லா தாராளமான ஒரு லெக் ரூம் தான் இருக்குது. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால இந்த சைடு ஃப்ரண்ட்லலாம் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறது. நான் சொன்ன முக்கியமான விஷயம் இந்த ஒரு தேர்ட் ஸ்க்ரீன் தான். இதில் நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து லோடடாகவே வச்சுருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, வீடியோஸ்க்கு என்ன தேவை, ஆடியோ கண்ட்ரோல் என்ன தேவைன்னு எல்லாத்தையும் நம்மளால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன இப்போது மியூசிக் சிஸ்டம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது 3Dயாக இருக்குது. வென்யூ எஸ்கேப்பு, நமக்கு எந்தெந்த வென்யூக்கு ஏற்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுன்றதெல்லாம் இதில் வந்து ஈக்குவலைசர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பொறுமையாக பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ஃபன் அண்ட் ஒர்க் மோட்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு எல்லா தேவையான ஃபீச்சர்ஸும் இருக்குது. யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, என்னென்ன விஷயங்கள், ஃபேஸ்புக், மெசஞ்சர், வாட்ஸ்அப்னு நமக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஓடிடியாக இருக்குது, சன் நெக்ஸ்ட் வச்சுருக்கிறாங்க, ஜியோ ஹாட்ஸ்டார் பிரைம் இருக்குது, இப்போ யூடியூபும் இருக்குது. இப்போ யூடியூப் நம்ம ஆக்சஸ் பண்ணாலுமே நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம சேனலோட நியூஸையே பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்றது நம்மளால் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ நம்ம இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமே, டிரைவருக்கு வந்துட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமேனா, இப்போது இந்த ஆங்கிள்லேருந்து நான் இப்படியே கேமரா திருப்புறேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு பிளாக்காக தான் டிரைவருக்கு தெரியும். அவர் எட்டி பார்த்தாலுமே, இங்கேருந்து எட்டி பார்த்தாலுமே அவருக்கு இங்கேருந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த கன்சோலில் அவர் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வச்சா மட்டும்தான் அவருக்கு பார்வைக்கு வரும். இந்த சிஸ்டமில் என்ன நடக்குதுன்றது அவருக்கு சுத்தமாக தெரியாது. இது உண்மையிலே நல்ல ஒரு ஃபீச்சராக வந்துட்டு இந்த காரில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 3 ஸ்க்ரீன் இருக்குது, இதில் ஓடிடி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது டிரைவர் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டேரெக்டாக பின்னாடி இருந்து பார்த்தாலுமே நமக்கு அது தெரியும். அதே மாதிரி இங்கே நமக்கு பின்னாடி இருந்து பார்த்தாலுமே இந்த இது தெரியும். மெயினாக நீங்கள் வந்து கோ டிரைவராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான செட்டப்பில் தான் இந்த ஒரு தேர்ட் ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா எனக்கு நல்ல ஒரு லெக் ரூம் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இங்கே நமக்கு வந்து ஒரு ஃபோன் ஆக்சஸ்க்கு நீங்கள் சார்ஜ் போடுறதுக்காக இங்கே ஒரு 65 வாட்ஸ் இது சார்ஜர் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஏசி வென்ட்ஸ், நம்ம ரியர் ஏசி வென்ட்ஸ்க்காக இங்கே ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இங்கே ரியர்லேயும் நமக்கு வந்துட்டு ஒரு வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவுமே நல்லாயிருக்கு. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே நமக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இங்கே ஒரு 2 பாட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஆர்ம்ரெஸ்ட் சப்போர்ட்டுக்கு இங்கே நம்ம கை வச்சுட்டு கூட போகலாம். நெக்ஸ்ட் இந்த சீட்டோட பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹனிகோம் மெஷ்ஷில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சீட்டோட பேட்டர்ன் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 4 சீட்லையுமே நமக்கு வந்து வென்டிலேட்டர் சீட் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் இந்த ஐசோஃபிக்ஸ், இந்த குழந்தைங்களை நம்ம ஏற்றிட்டு போகிறதுக்கான ஆப்ஷன், அந்த ஒரு பேபி சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐசோஃபிக்ஸ் ஆப்ஷனையும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்ஸோட கார்னரில் நமக்கு அந்த வென்டிலேட்டர் சீட் ஆப்ஷனுக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோம்னா வென்டிலேட்டர் சீட் ஆக்டிவேட் ஆகிக்கும். ஆஃப் பண்ணால் எந்த லெவல் 1ஆ 2ஆ இல்லை ஒரு லெவல் 1ஆ 3ஆ இல்லை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லைட்டாக இதை சாஞ்சிக்கிறதுக்கான ஆக்சஸும் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதே செட்டப் தான் அந்த சைட்லேயும் அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் ரோக்குள்ளே நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்கிற இதை நம்ம இது பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகி நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. எனக்கு இப்போது இந்த ரியர் சீட்டில் வந்து எப்படி கம்ஃபர்ட் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே லெக் ரூம் பெருசாக இருக்கானா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளால் உட்கார்ற அளவுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 பேர் ட்ராவல் பண்ணலாம், குழந்தைங்களா இருந்தால் 3 பேர் ட்ராவல் பண்ணலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஏசி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏசி கண்ட்ரோல் வந்துட்டு எந்த இடத்துல வேணும், எவ்வளோ லெவலில் இருக்கணுன்ற ஒரு ஏசி கண்ட்ரோல் இங்கேருந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே ஒரு சின்ன ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டு தேர்ட் ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து கிட்ஸுக்கு தான் நமக்கு வந்து ப்ரொவைட்லாம். நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கீங்கன்னா இந்த சீட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கஷ்டம். மற்றபடி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வெளியே போகிறோம்னா அப்போ நீங்கள் இந்த தேர்ட் ரோ கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலான்னா இங்கேருந்து இதை தள்ளோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீழேருந்து ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட லோகோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலிங்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வேணுன்றதை கூட நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கால் இங்கே வச்சு லாக் பண்ணாதீங்க, கால் கொஞ்சம் பின்னாடி வச்சு இந்த லாக் ஆகிற இடத்துக்குள்ளே வைங்க அப்படின்றத ஒரு காஷன் வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பயங்கரமான ஒரு ஃபீச்சர் XUV 7XO பொறுத்த வரைக்கும். அண்ணாக்களே இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த காரில் 17 விதமான அடாஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் போகிற காருக்கும் இந்த காருக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, இந்த கார் முன்னாடி இருக்குமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்ம கார் மூவ் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கா, சைடில் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து லேன் அசிஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து இந்த காரில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டின்னு பற்றி பேசும்போது இந்த காரில் 6 ஏர்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பின்னாடி இருக்கிறவங்களையும் சேர்த்து அந்த தேர்ட் சீட் கம்ஃபர்ட்டில் இருக்கிற தேர்ட் சீட்டில் உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸையும் மைண்டில் வச்சு இந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் வந்து மகேந்திரா சைடில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அண்ட் ஃபைனலாக இந்த காரோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த காரோட பேஸ் மாடல்னு சொல்லப்போது ஏஎக்ஸ் மாடல் வந்துட்டு 13 லட்சத்துலேருந்து 13.5 லட்சத்தில் ஆரம்பிக்குது. போக டாப் மாடல்னு வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு 22 லட்சம் வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸாக வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சில மாற்றங்களில் கொஞ்சம் நாளில் மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த காரோட டெஸ்ட் ட்ரைவ்னு பார்த்தோம்னா ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. இப்போ எல்லா ஷோரூம்ஸ்லேயும் வந்துட்டு இந்த காரை வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி புக்கிங்ஸ் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீ புக், அதாவது நவம்பர்லேயே ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு அன்னைக்கே டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நவம்பரில் நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு சிலர் பேத்துக்கு வந்து ஜனவரி 14ஆம் தேதியே வந்துட்டு ப்ரீ புக்கிங்கில் வந்துட்டு அவங்களுக்கு காரையும் டெலிவரி பண்ணுறாங்க மகேந்திரா சைடில். அண்ட் இந்த பேஸ் மாடல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஏஎக்ஸ் இந்த 13 லட்சம் வேரியன்ட் வந்து ஏப்ரல்லேருந்து தான் நமக்கு வந்து டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ப்ரீ புக்கிங் மட்டும்தான் போயிட்டு இருக்குன்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.